Hallelujah. Thank you, Jesus. Amen. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொரு ஊழியர்களும் ஆமென் ஒவ்வொரு மேலும் கை வைத்து நாம் ஜெபிப்போமா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணட்டும். கர்த்தருடைய வல்லமை ஆமென். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு மேல் நல்ல கைகளை வைத்து ஆவியில நிறைந்து ஆண்டவர் இந்த பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இவர்களை எல்லாம் அவருடைய ஆண்டவரை பாட்டி ஆமென் விசுவாசத்தில் வளர்த்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் இறங்கட்டும். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். பாவம் இவர்களை தொடக்கூடாது. உங்களுடைய பெற்றோருடைய வாஞ்சை எல்லாம் இவர்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கையளவு மேகம் ஒரு பரிசுத்த வித்து இந்த தாய் இந்த உலகத்தில் உருவாக்கி போயிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் அவருடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இவர்களை கலங்கரை விளக்காக வையும். மலை மேல் இருக்கிற பட்டணமாய் வையும். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைப்பீராக. இவர்கள் சிறு பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது ஆண்டவரே. அன்றைக்கு எரேமியாவை அழைத்தது போல இந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுக்கிறீர் ஆண்டவரே. தானியேல்கள் இங்கு உண்டப்பா. எஸ்தர்கள் இங்கு இருக்கிறார்கள். தெபோராள்கள் இங்கு இருக்கிறார்கள். சில யோசேப்புகளை இங்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். எலியாவின் மேல் இருந்த வல்லமை எலிசாவுக்குள் வந்தது போல இந்த பிள்ளைகளின் மேல் அந்த வல்லமை இறங்கட்டும். இந்த சந்ததியை கர்த்தருக்காக எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.